ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ல பிளிந்த் லெவலுக்கு மேல ரூஃப் பீம் மட்டும் போதுமே, ஏன் லிண்டல் லெவல்லையும் பீம் கொடுக்குறீங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு காலத்தோட லீஸ்ட் லேட்டரல் விட்த் அப்படின்னா 30x45ங்கிற ஒரு காலத்தோட லீஸ்ட் லேட்டரல் விட்த் 30ன்னு எடுத்து அந்த காலத்தோட அன்சப்போர்ட்டட் லென்த் கூட டிவைட் பண்ணும்போது 12க்கு மேலே வந்துச்சுன்னா அது லாங் காலம் அப்படின்னும், 12க்கு கீழே வந்துச்சுன்னா ஷார்ட் காலம்னு சொல்லுவோம். சுருக்கமா சொல்லணும்னா லீஸ்ட் லேட்டரல் விட்த் 9 இன்ச்சு காலம்னா அதோட ஹைட் 9 அடிக்கு கீழையும், 12 இன்ச்சு காலம்னா 12 அடிக்கு கீழே இருந்தால் தான் அதை ஷார்ட் காலம்னு சொல்லுவோம். ஒரு லாங் காலத்துக்கு எப்போவுமே பக்லிங் ரிஸ்க் அண்ட் எர்த்குவேக் ஃபெயிலியர் ரிஸ்க் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஒரு லாங் காலம் டிசைன் பண்ணும்போது மேக்னிஃபைடு மூமெண்ட்ஸ் டியூ டு பக்லிங்கை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது ஷார்ட் காலத்தோடையும் லாங் காலத்துக்கு ரொம்ப அதிகமான ஸ்டீல் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்க்கு 9 இன்ச் வால் நம்ம கொடுக்குறோம்னா அந்த காலம் வாலிலேருந்து வெளியே தெரியக்கூடாதுன்னு அந்த காலத்தோட லீஸ்ட் லேட்டர் விட்டு நம்ம 9 இன்ச் தான் கொடுப்போம். ஸோ அந்த ஷார்ட் காலத்தை கிரேடு பீம்ல இருந்து 9 அடிக்கு மேலே ரைஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த பில்டிங்கோட ரூஃப் ஹைட் அதிகமாக இருந்துச்சுன்னா லிண்டல் லெவல்லையும் கண்டிப்பாக பீம் கொடுத்து டைப் பண்ணிக்கணும்.